உலகம் முழுவதும் ஜீன்ஸுக்கு அப்புறம் ஜீன்ஸுக்கு மேலே போடுற ஷர்ட் என்ன அப்படின்னு ஒரு தேடல் வந்து லீவிஸ் நிறுவனம் பண்ணியது. லெவைஸ் நிறுவனம் உலகம் முழுவதும் தேடிச்சு. ஜீன்ஸ் போடுற ஒரு பையனுக்கு மேலே கரெக்டாக ஒரு ஃபேஷன் டிசைனில் படம் வரைவாங்க. நீங்கள் வந்து நான் முதன் முறையாக ஒரு படம் ஒன்று பார்த்தேன். ஒரு பொண்ணு வேகமாக நடக்குது, நடக்கும்போது அவளுடைய ஃபேஷன் டிசைன் எப்படி இருக்கணும்னு, அது எப்படி அந்த டிசைன் அந்த பொண்ணு வரைஞ்சிருச்சுன்னா, அவள் ஒரு பெரிய பேக் போட்டிருப்பாள், நாட் ஸ்மால் பேக், ஒரு நல்ல ஜீன்ஸ், மேலே வந்து ஒரு டாப்ஸ் ஸ்லிப்பர். அது வந்து நீங்கள் சைடு ஆங்கிளில் பாருங்கள், ஒரு பொண்ணு நடக்கும்போது. பாப்கட் வந்து நியூஸ் ஆங்கர் பண்ணுற ஹேர் கட், இப்படி ஒரு டிசைன் வரைகிறாங்க. அதுக்கப்புறம் தான் தே கிரியேட் த ட்ரெஸ். ஸோ இப்படி ஒரு டிசைன் அவங்க இமேஜினேஷன் பண்ணிட்டு தான் அவங்கக்கிட்ட வந்து ஒரு இது கொண்டு வராங்க. இந்த மாதிரியான ஒரு டிசைனை வந்து லீவிஸ் பண்ணிவிட்டு இந்த ஜீன்ஸ்க்கு மேலே என்ன உடை அணியலாம், என்ன ஷர்ட் போடலான்னு சொல்லி அவங்க கண்டுபிடித்த ஒரு உடை வந்து சென்னை மெட்ராஸ் செக்ஸ். நீங்கள் எப்போ லீவிஸில் போனால் நிறைய செக்ஸாக இருக்கும். செக் கட்டம் போட்ட, சின்ன கட்டம் போட்ட, கலர் கலரான கட்டம் போட்ட, அந்த கட்டம் போட்ட அந்த சட்டையின் வடிவத்தை அவங்க எங்கே எடுத்தாங்கன்னா, சென்னையில் கைரிக்ஷா இழுத்தவர்களுடைய உடை. அது சென்னை செக்ஸ், மெட்ராஸ் செக்ஸ், இன்னும் வரைக்கும் அதுக்கு பேர். இட் இஸ் இன்னும் சொன்னால் அது மேலே தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து கேஸ் போட்டு அதற்கான பேட்டன் ரைட் வந்து கேட்டது. சென்னையில் சமூகத்தின் அடித்தட்டு மக்கள் அவங்களிடமிருந்து ஒரு உடை இருக்குது, நம்ம அதை கேவலமாக கைலி லுங்கி, நாங்களாம் வேஷ்டி அணிகிறவங்க, வீட்டுக்குள்ளே வேஷ்டி தான் கட்டணும்னு சொல்கிற இடத்துல எந்த பாகுபாடும் இல்லாத ஒரு ஃபேஷன் டிசைனர் கண்ணுக்கு தெரியுது, இதென்ன அழகழகாக கட்டமாக சாரி, ஒரு சாரம் கட்டியிருக்காங்க, ஒரு லுங்கி கட்டியிருக்காங்க, இந்த செக்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, இதனுடைய ப்ளூ கட்டம் போட்டது நல்லா இருக்குது, ஸ்டில் ஃபைன், கோ டு லிவிஸ் ஷாப். இதுக்கப்புறம் நீங்கள் நினச்சிக்கணும், லிவிஸ்குள்ளே போகும்போது இது சென்னையை சேர்ந்த தலித் மக்களுடைய உடை.